ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் மாமா இவ்ளோ கோவம்? எங்க அம்மா உங்களை என்ன பண்ணாங்க? எங்க அம்மாவுக்கு விஷம் கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு? சொல்லுங்க மாமா. மரகதா, உனக்கு மாப்பிள்ளைக்கு நான் பண்ணது பெரிய தப்பு தான். அது இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். ஆனா உனக்கு விஷம் கொடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவ இல்ல மரகதா. என் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்திருக்கிறேன் அவளை. அவளுக்கு எப்படி மாப்பிள்ள? நான் போய் விஷம்? நான் இல்ல மாப்பிள்ள, சத்தியமா நான் இல்ல மாப்பிள்ள, நான் இல்ல. தைக்கி கொடுக்கலைன்னா என்ன? அதான் புனிதாவையும் கபிலனையும் சாகடிக்கிற அளவுக்கு துணிஞ்ச பிறகு இதுக்கு மேல எப்படி உன்னால உங்க முகத்தை பார்க்க முடியுது? என்ன ஜென்மயா? இப்படிப்பட்ட கேடுகெட்ட ஒரு ஆளுக்கு எதுக்கு குடும்பம், பிள்ளைங்க? இங்க பார், உனக்கு பிறந்த பாவத்துக்காக இந்த பழியை நானே ஏத்துக்கிறேன். வா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வா விடு. இனிமே அவனுக்கு நமக்கு எந்த உறவும் இல்ல. இனிமே நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் அவங்கிட்ட பேசவோ பழகவோ கூடாது. இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. இனிமே இவங்க இருக்க கூடாது. எங்கேயாவது ஓடி போட்டோம். இனிமே என் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கூப்பிடாத. உன் வாயால என்ன தங்கச்சின்னு கூப்பிடாத. போயிங்கிறது. நீ என் கண்ணு முன்னால நிக்காத. போங்கிறல்ல. ஓடா. போயிடு. இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை மட்டும் திரும்ப கிடைக்கல, துரோகம் பண்ணவனுடைய முகம தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மனே நமக்கு காட்டி கொடுத்திருக்கா. போதும் போதும் தாயி, போதும். அதுவும் ஒரு பேராசை, ஒரு பணத்தாசை ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு ஆட்டி வைக்க எனக்கு தெரியல. என் பிள்ளைகளை பணத்துக்காக கொள்ள நினைச்ச பாவிய இத்தனை நாள் என் வீட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கேன். நம்மள முடிச்ச துயரம் போயிடுச்சு நினைச்சு எல்லாரும் மனசை தேத்திக்கங்க. வாங்க போலாம். மரதா, இப்ப எதுக்கு அழற? அதான் யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. ஏதோ கடவுள் அருளால தப்பிச்சோம். புனிதா வேற மாசமா இருக்கிற பொண்ணு. அவ 2 நாளா என்ன பாடுபட்டா நீங்க பாத்தீங்கல்ல. ஐயோ கடவுளை, யாரோ ஒருத்தரோட படத்தை காமிச்சு உன் புருஷனான்னு பார்த்து சொல்லுன்னு கேட்டாங்க. ஐயோ அதை எப்படிங்க தாங்குவாவ? இது போதாதுன்னு அவ வேற அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு பூக்குழியில இறங்குறேன்னு அவளை பெட்ரோல் ஊத்தி கொல்ல பார்த்தாரே. ஐயோ, அவரெல்லாம் ஒரு மனுஷனா? இதெல்லாம் நினைக்க நினைக்க என் மனசே ஆற மாட்டேங்குதுங்க. பாத்து பாத்து, ரொம்ப எரியுதா? ஓகே தான் கபிலன், இப்ப பரவாயில்ல. பாத்து. புனிதா, பாத்துடா, பாத்து பாத்து. பாத்துமா. மெதுவா 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 வா. மெதுவா. நீங்க கீழே வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியதை நானே எடுத்து வரேன்னு சொன்னேன். கேட்காம இறங்கி வந்துட்டாங்க.
மா ரூம்லயே அடப்பட்டு கிடக்க முடியலமா. மாப்பிள்ள, நீங்க நல்ல சமயத்துல கோயிலுக்கு வந்தீங்க. உங்களை நாங்க கும்பிடுற கருமாரி அம்மன் தான் அனுப்பி விட்டுருக்கணும். இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடக்கவே கூடாது. கடவுளே. நடந்துருச்சு மேடம். இனிமே அதை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. புனிதா ஒரு தடவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆமா ஆமா, கூட்டிட்டு போகணும் இல்லைங்க. இனிமே நடந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்டுல யாருமே பேச வேண்டாம். அண்ணே, ஏன் மேகல, நீ அண்ணின்னு வாய் நிறைய இத்தனை வருஷமா கூப்பிடுறியே, அதுக்கு அர்த்தம் இதுதானா? அவரை மன்னிச்சிடுங்க அண்ணி. நாச்சிமுத்து அந்த குடும்பத்துக்கு பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் அவன் மேல இருக்கிற பயம் கிடையாது. நம்ம குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, அதுவும் இந்த பிள்ளைங்க நமக்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு தான். ஆனா உன் வீட்டுக்காரர் அப்படி நினைக்கலையே. காசுக்காக எப்ப கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சானோ, இனிமே அவனை மன்னிச்சேன்னு வச்சுக்க, நான் கண்ணை திறந்துகிட்டே பாழு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம். மாமா, அத்த, புனிதா, கபில, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர நான் வேற எந்த பாவமும் செய்யல. நான் ஆரம்பத்துல இருந்து அவரோட சேர்ந்து முட்டாளாதான் இருந்தேன். எனக்கு இந்த வீட்டுல என் அத்தை ஒரு அம்மா தான். எனக்கு எல்லாமே மாமா தான். நீங்க என் மேல காட்டின பாசத்தை கூட என் அப்பா என் மேல காட்டவே இல்லை. அவருக்கு நான் எப்பவுமே முட்டா போய்தான். ஆனா இன்னைக்கு என் அப்பா பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு பிறகு எனக்கு உங்க முகத்தெல்லாம் பார்க்க கூசுது. எனக்கு அத்தை கிட்ட வம்புலுக்காம மாமா கிட்ட பேசாம இருக்க முடியாதுதான். மாமா, நீங்க எங்களுக்காக என் அப்பாவை சகிச்சுக்கிட்டதுல போதும். நீங்களா பட்டதெல்லாம் போதும். அன்னைக்கு ஒரு டெட் பாடி இருக்கு, அது கபிலனா இருக்குமோன்னு வந்து பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு எனக்குள்ள இருந்த பதட்டம்